ஸ்ரீ குருப்யோ நமஹ. குபேரன் டிவி நேயர்களை இந்த காலை பொழுது சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் அப்படிங்கிறது 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் கூடிய காலகட்டங்களில் உத்திரட்டாதி நட்சத்திரம் என்கிற மீனராசியிலிருந்து மிருகசீஷம் என்கிற மிதுனராசி வரை சந்திரனின் பயணம் இருக்கிறது. இந்த பயணத்தில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்கா முக்கியமான நிகழ்வுகள். ஆடி 18 அப்படிங்கிற ஆடிப்பெருக்கு 3ஆம் தேதியே நடந்துடும். 4ஆம் தேதி சஷ்டி, 5ஆம் தேதி பஞ்சமி, தேய்பிரை பஞ்சமி, ஆடி கிருத்திகை 6ஆம் தேதி, 9ஆம் தேதி யோகினி ஏகாதசி என்ற விஷ்ணுவின் வழிபாடு. இப்படி நல்ல நிகழ்வுகளை அப்படி அழகாக ஒன்று லம்பாக கொடுக்குது நமக்கு. இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆக போகிறது அப்படின்னா, ஆடிப்பெருக்கு தான் தாலியெல்லாம் மாற்றிக்கிறது. தாலிக்கயிறன் கணவனை வேண்டி பண்ணுவது. 4ஆம் தேதி சஷ்டியின் போது விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட வீடு பேரு அப்படின்னு சொல்ல நல்ல ட்ரீம் ஹோம் அப்படின்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஆடி கிருத்திகை அன்று குழந்தை பேருக்கான விரதங்கள் இருப்பதால் குழந்தை கிடைக்கும். யோகினி ஏகாதசியின் போது பாவங்கள் நீங்கி செல்வ பலம் பெருகி ஆன்மீக பலம் பெருகுவதற்கான வாய்ப்புகளை ஏகாதசி விரதம் கொடுக்கும். இப்படி நல்ல நிகழ்வுகளை அழகாக ஒரு பேக்காக கொடுக்கறது இந்த வாரம். அப்போ ஒரு ராசிக்கும் பலன் இருக்கணும் இல்லையா? அதை நம்ம தொடர்ந்து காணப்போகிறோம். இந்த வாரத்தில் முக்கியத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனும் உச்சம் பெற்ற குருவும் கடகராசியில் இருக்கிறார். அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீச்சகதியில் சுக்கிரன் இருக்கிறார். வக்கரகதியிலே சனி பகவான் மீனராசியில் இருக்கிறார். மிதுன ராசியிலே புதனுடைய வீட்டில் செவ்வாய் இருக்கிறார். ராகுவும் கேதும் கும்பத்திலும் சீமத்திலும் இருக்க இந்த வாரம் துவங்குகிறது. வாருங்கள் நம்ம ஒரு ராசிக்கும் பலரை பார்ப்போம். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் 6ஆம் இடம் என்கிற மீன ராசியிலிருந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பயணத்தை துவங்குகிற சந்திர பகவான் உங்கள் ராசியினுடைய 9ஆம் இடமான மிதுன ராசி வரை செல்ல இருக்கிறார். மிருகசீஷ நட்சத்திரம் வரை. இந்த காலகட்டங்களில் 6ஆம் தேதி வாக்கில் அவர் துலா ராசியில் இருக்கக்கூடிய சந்திராஷ்டம எஃபெக்டை கொடுப்பார். சுவாதி நட்சத்திரத்தை கடக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிடுங்க. இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளவு தூரம் வெற்றி வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொள்கிறீர்களோ அப்போது உங்களுக்கு மனசில் நிம்மதியும் கொடுப்பார். முதல்ல கொடுத்த பணத்தை ரிட்ரைவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். கேட்டால் கொடுக்கும். பணம் கேட்காம போகும், பயிர் பார்க்காம போகும்னு சொல்லுவோம். பணத்தை கேட்டு பெறுவதற்கான வாய்ப்பை இந்த வாரம் கொடுக்கிறார். கடன் அடையறதுக்கான வாய்ப்பையும் கொடுக்கிறார். ஆரோக்கியம் மேம்பாடுவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் இருக்கு. எப்படி இருக்கும்? உங்கள் ராசியினுடைய 2ஆம் இடம் 7ஆம் இடத்துக்காரனால நடக்க போகுது. இவர் எங்கே உட்கார்ந்துருக்காருன்னா பூர்வ புண்ணியஸ்தானமான 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அங்கே உட்கார்ந்து பார்வையை எங்கே செலவு பண்ணுறாருன்னா உங்கள் ராசியின் 3ஆம் இடம் மற்றும் 4ஆம் இடமான முயற்சி ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானத்து மேலே வைக்கிறார். இப்போ இதுதான் நமக்கு கீ பாயிண்ட். இந்த செவ்வாயின் சாரத்திலே நமக்கு அனைத்து விதமான பலன்களும் இருக்குன்னா செவ்வாயை பிடிச்சிக்கணும்னா இப்படி முருகனை இந்த வாரம் பிடிச்சிக்கணும். முக்கியமாக அங்காரகன் முருகன், ஆரோக்கிய மேம்பாடு முருகன், குடும்பத்திலே குழப்பம் இல்லாத தன்மை, மேலும் மேலும் வளர்ச்சி, சிக்கல் தீர்வு, கடன் தீர்வு, தடைகள் தீர்வு, இது எல்லாமே கொடுக்கும். அப்போ முருகனுடைய இந்த செயல்பாட்டை எப்படி வர்ஷிப் பண்ணணும் அப்படின்னாக்க 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கண்டி தாலி மாற்றிக் கொள்வது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்து விடுவோம். 4ஆம் தேதி ரேவதி நட்சத்திரம் முடித்து அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய 7ஆம் இடமான உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கும்போது கடனை அழைக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமையை அன்றைக்கி பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அன்றைக்கி சஷ்டி விரதம் இருப்பது ரொம்ப நல்லது. முருகனுக்கு ஒரு நல்ல சஷ்டி விரதம் இருந்தது. நல்ல பூமாலைகள், தாமரை பூ வச்சா ரொம்ப நல்லது. அப்படி வாங்கி அழகாக அவருக்கு சார்த்தி விட்டு
பூ போல தெய்வமான அந்த முருகப்பெருமானை வணங்க, அவனுடைய பொற்பாதங்களை வணங்கி, அப்பா சாமி எல்லா குறைகளையும் நீக்கிவிடுன்னு மனம் உருகணும், கண்ணீர் பெருகணும், கண்ணீர் மல்க கேட்கும்போது அந்த ஆனந்த பரவசத்தின் நிலையிலே 6ஆம் திதியிலே இருக்கக்கூடிய இந்த சஷ்டியானது உங்களுக்கு வேலை செய்யும். அப்போது லாபங்கள் பெருகும், முயற்சிகள் திருவினையாக்கும், வரவுகள் கூடும். அதுக்கு அடுத்த நாளில் உங்களுக்கு அந்த சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும். ரோகிணி மிருகசீஷ்டம் தரும்போது, மிருகசீஷத்தை தொடும்போது சஷ்டி முடித்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் 6ஆம் தேதி அன்று வரக்கூடிய கிருத்திகை விரதம், கார்த்திகை விரதம். கார்த்திகை பெண்கள் நீராடி சரவண பொய்கையிலே 6 பேரை ஒருவராய் மாற்றி பார்வதி பிடித்து கொண்ட அந்த ஒரு நிலை மிற்ற முருகனை மனதில் நினைக்க ஆறுமுகன் தோன்றில் நமக்கு எல்லாம் தீர்ந்துவிடும். அப்படி ஆறுமுக சுவாமியை நம்ம வணங்கினோம்னா வெற்றி உண்டு. அப்போ ஆறுமுகத்தை பிடிச்சிட்டான்னு வெற்றி உண்டு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அந்த வெற்றியோடு சேர்ந்த வெற்றியாக 9ஆம் தேதி யோகினி ஏகாதசி என்று பெருமாளுக்கான விரதம் இருக்க கூடுதல் பலன், பாபங்கள் களையும், கவலைகள் நீங்கும், நன்மைகள் உண்டு அப்படின்னு எல்லாம் அப்படி காம்பேக்டாக இந்த வாரம் இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இந்த வாரம். நம்ம தான் கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறோம். 12 எப்படி இருக்கும்? சுபிட்சமாக வரவோட நல்ல சந்தோஷமாக இருக்கலாம். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.